உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் 23. குரல் வந்த திசையில் திரும்பிய மூவரும் சக்தி அங்கே கோபத்தின் உச்சத்தில் இருந்ததைக் கண்டனர். தேன்மொழியை அடித்த ரஞ்சித்தை கண்ட சக்தி வேகமாக அவனை நெருங்கி வந்து ரஞ்சித்தின் சட்டையில் கை வைத்தான். இதை எதிர்பார்க்காத ஆராதனமும் தேன்மொழியும் திகைத்து நின்றனர். என்ன தைரியம் இருந்தா நீ அவளை அடிச்சிருப்ப உன்ன என்றவாறு ரஞ்சித்தின் கழுத்தை பிடித்து நெரிக்க, இதை எதிர்பார்க்காத ரஞ்சித் அவனை தன்னிடம் இருந்து விலக்க சக்தியின் பிடி இறுகியது. சக்தியின் செயலில் கோபம் கொண்ட ரஞ்சித் தன் கையால் அவன் கழுத்தை நெரிக்க, தேன்மொழியும் ஆராவும் இருவரும் சேர்ந்து விலக்க போராடினர். அது முடியாமல் போகவே இருவரின் கோபம், வன்மம், சண்டை அதிகரித்து கொண்டே இருந்தது. இதை பார்த்த தேன்மொழி, சக்தியைத்தான் விடுங்க என கத்தியவாறு சக்தியை பிடித்து தள்ள முயல, நீ போ தேன்மொழி என அவளை தள்ளினான். நீ யாரடா அவளை அடிக்க? அவ எங்க வீட்டோட செல்ல பொண்ணுடா. நாங்களே அவளை அடிச்சதுல என்ன தைரியம் இருந்தா உனக்கு என்க? உங்க வீட்டுல யாரும் அவளை கண்டிக்காததால தான்டா நான் அவளோட விளையாட்டு புத்திய தான் இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. அதான் அவளை அடிச்சேன். முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோ. அது தெரியாம என்கிட்ட வந்து சண்டைக்கு வராத கோபமாக கூறினான் ரஞ்சித் குமார். என்ன நடந்தாலும் இருக்கட்டும், அவளை கண்டிக்க நீ யாருடா? உனக்கு என்னடா உரிமை இருக்கு? சக்தி கூறி முடிப்பதற்கு முன், அவ ஏன் பொண்டாட்டிடா, நான் அவளை விரும்புறேன். அவளை தண்டிக்கிற எல்லா உரிமையும் உன்னை விட எனக்குத்தான் அதிகமா இருக்கு, போதுமா என கூற, அதை கேட்ட சக்தியை விட தேன்மொழியே திகைப்பின் உச்சத்தில் இருந்தாள். என்னடா சொன்ன? அவ ஓ பொண்டாட்டியா? நீ அவளை விரும்புறியா? டேய் உன்ன! கோபமானவன் மறுபடியும் ரஞ்சித்தின் கழுத்தை நெரிக்க, அதுவரை அமைதியாக இருந்த ஆராதனா சக்தியை பிடித்து விலக்கினாள். சக்தி, நீ என்ன லூசா? ரஞ்சித்தை ஏன் அடிக்கிற? ரஞ்சித் இங்க வந்ததுனாலதான் தேன்மொழி இப்ப உயிரோட இருக்கா என மெதுவாக அவனுக்கு புரிய வைக்க முயல, ஆராதனாவும் ரஞ்சித்திற்கு சாதகமாக பேசியதில் மேலும் கோபமாகவே ரஞ்சித்தை கண்டு முறைத்தவனோ, உன்னை சும்மா விட மாட்டேன்டா எச்சரித்தான். ரஞ்சித் கூறியதை கேட்டு திகைப்பில் இருந்த தேன்மொழியை இழுத்து கொண்டு சென்றான் சக்தி. பார்வதி பக்கத்து வீட்டு விசேஷத்திற்கு சென்றிருக்க, மரகதவல்லி பாட்டி தூங்கிக் கொண்டிருக்கவே தேன்மொழியை கோபத்துடன் இழுத்து கொண்டு வந்தவன் அவள் அறையில் தள்ளினான். அவள் தள்ளியதில் கீழே விழுந்தவனோ கரங்களை பிடித்தவாறு மெல்ல எழ, இங்க பாரு தேன்மொழி, இனிமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. நாளைக்கே உன்னை போய் உன் வீட்டுல விடுற. அவனோட பொண்டாட்டியா நீ? கோபமாக கத்த. இல்லத்தான், அது நான் அழுகையுடனே ஏதோ கூற போனாள். உன்னை அடிச்சதாலதான் நான் அவன்கிட்ட சண்டை போட்டேன். நீங்க 2 பேரும் என்ன தடுக்கிறீங்களா? நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீ அந்த ரஞ்சித்தை பார்த்தேன்னு வை, அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, கொன்னுடுவேன் உன்னை கத்தியவாறு வேகமாக வெளியேறினான். வெளியே வந்த சக்தி எங்கும் செல்ல தோன்றாமல் அருகில் இருக்கும் கோவிலின் மரத்தடியில் சென்று அமர்ந்தான். சிறிது நேரம் அமர்ந்து ரஞ்சித் கூறியதை யோசித்துக் கொண்டிருக்க, தன் பின் ஆராதனா வந்து நிற்பது நிழலில் தெரிந்தது. எதுவும் பேசாமல் எழுந்து செல்ல முயல, சக்தி நில்லு, ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றத கேளு முதல்ல என்று அவன் பின்னால் கத்தியவாறே வந்தாள் ஆராதனா. இங்க பாரு அம்மு, நான் கோவமா இருக்கேன், எதுவும் என்கிட்ட பேசாத, அப்புறம் நான் ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்தி ஒரு மாதிரி ஏதாவது சொல்லிடுவேன். சக்தியின் முன்னால் வந்து நின்றவளோ, சக்தி நீ என்ன கோவப்பட்டாலும் பரவாயில்ல, முதல்ல நான் சொல்றத கேளு. அங்க என்ன நடந்தது தெரியுமா? கூற வர, அங்க என்ன நடந்தாலும் சரி, அதுக்காக ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கலாமா? ஓ அப்படியா? நான் எதுவும் தப்பு பண்ணா நீ என்ன அடிப்பேல்ல, அந்த உரிமை உனக்கு இருக்குல்ல? இருக்கு. நீயும் நானும் எப்படியோ அதே மாதிரி தானே அவங்களும். இல்லாம நான் உன்னை ஏன் உயிரா நினைக்கிறேன், ஆனா ரஞ்சித் அப்படி இல்ல, அவன் கோவத்துலதான் அப்படி சொன்னான். அதுவும் இல்லாம தேன்மொழி ஒன்னும் ரஞ்சித்தை லவ் பண்ண மாட்டா. இல்ல சக்தி, நீ சொல்றது தப்பு. இன்னைக்கு ரஞ்சித் கண்ணுல அவனோட காதலை நான் பார்த்தேன். அங்க இருந்த என்னை விட அவன் ரொம்ப தவிச்சான். அவன் கண்ணெல்லாம் செவந்து அவ எப்ப கண் விழிப்பான்னு தவிச்சு அந்த நிமிஷம் பைத்திய மாதிரி புலம்புனா தெரியுமா? இல்லம்மு, என்னை ஏதோ கூற போக கொஞ்சம் பொறு சக்தி. தேன்மொழியை பத்தி தானே கேக்குற? அவளும் ரஞ்சித்தை லவ் பண்றா. அவ கண் முழிச்சதும் என் குரலை கேட்டாலும் அவ ரஞ்சித் கிட்ட தான் போனா. நீ இப்ப என்ன சொல்ல வர? 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்ற, அப்படித்தானே என்று இடுப்பில் கை வைத்து பொறுமை இழந்து கேட்க, அவன் செய்கையை பார்த்து சிரித்தாள் ஆராதனா. கண்ணவளின் சிரிப்பை பார்த்ததும் கோபம் மன்னிட்டும் பறந்து போக, அவளின் அருகில் வந்து அம்மு என்றவாறு தன்னவள் கண்ணம் பற்றினான். நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுமா? இப்ப நீ மட்டும்தான் தேன்மொழிக்கு துணை. அவளோட காதலை நீ தான் நிறைவேற்றணும். அவளுக்கு உதவி பண்ணு. போய் அவகிட்ட பேசு. அவ மனசுல என்ன இருக்குன்னு கேளு சக்தி. ஆனா ரஞ்சித்
சக்தி, ரஞ்சித் மேல ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? ரஞ்சித் சின்ன வயசுல உன்கிட்ட பேசுறத நிறுத்தினதால நீயும் அவங்க கூட பேசல. அவனாகவே அவங்க அப்பா மேல உள்ள பாசத்துல அப்படி பண்ணிட்டாங்க. அதை நீ தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லையில உங்களுக்குள்ள. ரஞ்சித் தேன்மொழியை நல்லா பார்த்துக்கிடுவான் சக்தி என்று நம்பிக்கையாக கூறினாள் ஆராதனா. சரி அம்மு, நான் தேன்மொழி கிட்ட பேசுறேன். இருட்டாக போது, நீ வீட்டுக்கு போ. நான் தேன்மொழி கிட்ட பேசிட்டு அப்புறம் உனக்கு கால் பண்றேன் என்றதும் ஆராதனா முறைத்தவாறே செல்ல அவளை பிடித்து இழுத்தான். சக்தி இழுத்ததில் தடுமாறியவளோ தன்னவன் மேலே வந்து விழ அவளை தன்னோடு சேர்த்து இருக்கியவன், எதுக்குடி இப்போ என்ன முறைச்சு பாக்குற? ஐயோ சக்தி, என்ன இது, விடு, நான் ஒன்னும் முறைக்கல என அவனிடம் இருந்து விடுபட முயல அவளை தன்னுடன் இருக்கினான். இங்க பாரு, நீ இப்படியெல்லாம் பண்ணுன நான் அப்புறம் பேச மாட்டேன். ஓ அப்படியா, சரி போ என்று அவளை தன்னிடம் இருந்து விலக்கி தள்ளி முகத்தை திருப்பினான். அவனது சிறு கோபத்தையும் செயலையும் ரசித்தவள் அவன் அருகில் சென்று சக்தியின் முகத்தை தனக்கு நேராக திருப்பினாள். அவன் விழியோடு தன் விழியை கலக்க வைத்தவள் காதலோடு அணைத்துக் கொண்டாள். தன் அறையில் இருந்த ரஞ்சித் மனமோ தான் கூறிய வார்த்தையையே நினைத்து கொண்டிருந்தது. கடவுளே, நான் ஏன் தேனை ஏன் பொண்டாட்டின்னு சொன்னேன்? எனக்கே தெரியாம அப்படி ஒரு எண்ணம் என் அடிமனசுல இருந்ததா? நான் உண்மையிலே அவளை காதலிக்கிறேனா, இல்ல அவ இன்னைக்கு கிணத்துல விழுந்ததால சக்தி கேட்டதாலதான் அப்படி சொன்னேனா என்று மனதிற்குள்ளே புலம்ப, டேய் மடையா, உண்மையாவே நீ அவளை லவ் பண்றடா, இப்பனாலும் உன் காதலை நீ புரிஞ்சுக்கிட்டேயே, போய் சொல்லுடா அவகிட்ட என அவனின் மனசாட்சி கூறியது. அதனிடமே, நீ வேற போய் சொல்லுன்னு சொல்றிய, எப்படிரா சொல்ல? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. டேய் எருமை, அவகிட்ட எங்கடா சொன்ன? போ, முதல்ல போய் போன் பண்ணினாலும் சொல்லு, அவகிட்ட பேசு என கூறிய தன் மனதின் கூற்றுப்படியே தேன்மொழியின் எண்ணிற்கு அழைக்க அதுவோ சுவிட்ச் ஆஃப் என வந்தது. சிறிது நேரம் முயற்சிக்க அப்போதும் அப்படியே வர காலையில் எப்படியாவது அவளை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என முடிவெடுத்தான். சிறுவயதிலிருந்து இதுவரை தேனுவின் ஒவ்வொரு செயலையும் நினைத்தவன் அவளிடம் தான் வேண்டுமென்றே வம்பிழுத்தது. அவள் அதற்கு முகம் திருப்புவது, தான் சமாதானம் செய்வது, அவள் சிரிப்பில் தன் கோபம் மறந்து போவது. அவள் தனக்காக துடித்தது, இன்று தான் அவளுக்காக துடித்தது என்று நினைத்தவனின் மனம் மகிழ்ச்சியடைய, தன் தந்தை இறந்ததற்கு பிறகு முதல் முறையாக தான் சந்தோஷமாக இருப்பதை எண்ணி தேன்மொழியின் மேல் தனக்கே தெரியாமல் தான் வைத்திருந்த காதலை நினைத்து நிம்மதியாக உறங்கச் சென்றான் ரஞ்சித் குமார். அதே நேரம் இங்கே வீட்டுக்கு வந்த சக்திவேல் ஹாலில் பாட்டி பெற்றோர் அமர்ந்திருப்பதைக் கண்டு, ஐயோ சாயங்காலம் வேற தேன்மொழி இழுத்துட்டு வரும்போது இவங்க கவனிச்சிருப்பாங்களோ நினைத்தவாறு வீட்டுக்குள் நுழைந்தான். வாடா கண்ணா, சாப்பாடு எடுத்து வைக்கவா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லடா, தேன்மொழி சாப்பிடல, அவ கொஞ்சம் அசதியா இருக்கு, வேண்டான்னு சொன்னா பார்வதி உரைக்க. அவ எப்படி சாப்பிடுவா? மனதிற்குள் நினைத்தவன் தன் அன்னை சாப்பாடு வைக்க சாப்பிட்டு முடித்தவன் அவளுக்கு ஒரு பிளேட்டில் சாப்பாடு வைக்க கூறி பார்வதி வைத்து தர வாங்கி கொண்டு தேன்மொழியின் அறைக்கு சென்றான். தேன்மொழி கட்டிலில் படுத்து அழுது கொண்டிருப்பதைக் கண்டவன் அருகில் உள்ள டேபிளில் சாப்பாடை வைத்து தேன்மொழியின் அருகில் அமர்ந்தான். தேன்மொழி, எழுந்திரு, சாப்பிடு என்றதும், நான் சாப்பிட மாட்டேன், நீ இங்கிருந்து போ என்றவாறு திரும்பி படுத்தாள். மெல்ல அவள் தலையை வருடியவாறு, சாரிடா தேன்மொழி, நான் கோபத்துல தான் திட்டேன், இனிமே இப்படி பண்ண மாட்டேன், மன்னிப்பு வேண்ட. அப்போதும் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். நானே தப்பு பண்ணினேன், அதுக்கு பனிஷ்மெண்டா நானே உன்னையும் ரஞ்சித்தையும் சேர்த்து வைக்கிறேன், போதுமா? அதை கேட்டு வேகமாய் எழுந்தவளோ, உண்மையாவாத்தான் நீ எங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பையா? அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டு வரா? எனக்கு அப்பாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு என்று விழிகளில் மலர்ச்சியுடனும் சக்தி தன் காதலுக்கு சம்மதம் கூறியதில் சந்தோஷத்தில் அவனிடம் கேட்டாள். நான் சொன்னா மாமா கண்டிப்பா கேட்பாரு, உன்னையும் ரஞ்சித்தையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு, போதுமா? நான் தமிழ் உங்க அண்ணன் கிட்ட இதை பத்தி பேசுறேன், கொஞ்ச நாள் போகட்டும், சரியா? என மகிழ்ச்சியுடன் தலையாட்ட அவள் கூறியதும் தன் அம்மு சொன்னதும் உண்மை என இப்போது புரியவே, ஏன் தென்மொழி, நீ இதை முன்னவே என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ல? இல்லாதான், நான் சொல்லணும்னு தான் இருந்தேன், ஆனா அதுக்குள்ள நீ பெங்களூர் போயிட்ட. சரி சாப்பிடு தென்மொழி, அதுக்கு முன்னாடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. இப்படி முழுசா காயல பாரு, ட்ரெஸ் ஈரமா இருக்கு, இதோட நீ படுத்துக்கிட்டே இருக்காத, போயிட்டு வந்து சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் என அக்கறையுடன் கூறியவன் வெளியேறினான். சக்தியை பார்த்தவாறு
அவன் கூறியதை நினைத்து சந்தோஷமாக குளியலறைக்குள் நுழைந்தாள் தேன்மொழி. நன்றி.